வாசிங்க. ஏசாயாவுடைய புத்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிற போது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஆமென், வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென், இது யாவுடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் ஆமென். என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறதென்று யார் சொல்கிறார்? நம்மளை யோசித்து பார்ப்போம். நமக்கு விரோதி இருக்கிறானா இல்லையா? அவனுக்கு பயப்படுறோமா இல்லையா? ஆமென். நமக்கு விரோதி இருக்கக்கூடாது. நம்முடைய விரோதி என்ன நினைக்கிறானோ அது நமக்கு நடக்கக்கூடாது. அப்பதான் நம்ம இஸ்ரவேலன். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் சும்மா இல்லை. யாருக்கு கொடுப்பேன்னு கேட்கிறாரு. இந்த குணங்கள் உள்ள இஸ்ரவேலனுக்கு தான் நான் கொடுப்பேன். சும்மா தன்னை இஸ்ரவேலன் சொல்லிட்டு இருந்தா கொடுத்துருவாரான்னு கேட்டா இல்ல. ஏன்னா கலாத்தியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆமென். அப்ப எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளை இல்ல. நான் வேதத்துல வாசிச்சேன். இஸ்மவேல அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் ஆபிரகாமுடைய பிள்ளையே இல்லையா. அவன் துஷ்டன். அவன் எல்லாரையும் என்ன செய்வான்? எதிர்ப்பான். அவனை எல்லாரும் எதிர்ப்பார்கள். அவன் சகோதரர்கள் அவனுக்கு எதிரியா இருப்பார்கள். இவன் அவன் சகோதரனுக்கு எதிரியா தான் இருப்பான். இவனுக்கு யாரும் நேசம் காட்ட மாட்டாங்களாம், அன்பு காட்ட மாட்டாங்களாம். யாருக்கு? ஆபிரகாமுடைய பையனுக்கு இல்ல. ஆபிரகாமுடைய பையன், ஆனால் சுதந்திரவாளி இல்ல. கேத்தூராளுக்கு பிள்ளைகள் உண்டு, ஆனா கேத்தூராளுடைய பிள்ளைகள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்கிற சுதந்திரவாளி இல்ல. ஆபிரகாம் தேவ சமூகத்தில் போறான். ஆண்டவரே, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா சுதந்திரவாளி வேணும். எனக்கு நீர் என்ன செய்யும்? இஸ்மவேலை சுதந்திரவாளியா தாரும். தேவன் சொல்றார், தரமாட்டேன். அவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை. அப்படியானால் ஒண்ணு செய்யும். நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நடக்கிற நடைதூரத்தில், நான் உட்கார்ற இடத்துல என் குடும்பத்தோட உட்கார்ந்து இருக்கிறேன். என் வேலைக்காரன் இருக்கிறான், என் வேலைக்காரனையாவது எனக்கு சுதந்திரவாளியா தாரும். தேவன் சொல்றாரு, இல்லை, உனக்கு சுதந்திரவாளியே இல்லை. உன் கற்பப்பிறப்பு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உன்னுடைய கற்பப்பிறப்பு. அப்போ ஆகாருடைய பிள்ளை கற்பப்பிறப்பு இல்லையா? கேத்தூராளுடைய பிள்ளைகள் கற்பப்பிறப்பு இல்லையா? ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு, இது பக்க வழியில் வந்துச்சு. இது பக்க வழியில் வந்தது. தேவன் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நான் உனக்கு கற்பத்தின் கனியை தருவேன். ஆபிரகாமுடைய பொண்டாட்டி நகைக்கிறா. ஆபிரகாமுக்கு சந்தேகம். அப்புறம் எப்படி கேத்தூராளுக்கு பிள்ளை பிறந்தது, எப்படி ஆகாருக்கு பிள்ளை பிறந்தது என்கிறதை அவன் யோசிக்கல. இறுதியாக தேவன் அவனுக்கு ஈசாக் என்ற கற்பத்தின் கனியை கொடுத்தார். கொடுத்ததனுடைய உடாய் அவன் மாத்திரமே வாரிசானான், அவன் மாத்திரமே பிள்ளையானான். உங்களுக்கு தெரியுமா இஸ்மவேலுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரு துருத்தியில கொஞ்சம் தண்ணி. எனக்கு அதை யோசித்தா சிரிப்பா இருக்குது. வேலைக்காரன் போய் சொல்லுவான், ஆபிரகாம் இந்த தேசத்துல பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா தன்னுடைய 2வது பொண்டாட்டிக்கும் தன்னுடைய முதல் பிள்ளைக்கும் கொடுத்தது என்ன தெரியுமா? ஒரு துருத்தியில கொஞ்சோல தண்ணி. போயிட்டு வா, டாட்டா. எங்க போ? பாலைவனத்துக்கு போ. ஏன்னா அவளுக்கு 2வது தடவை பாலைவன அனுபவம். உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஒரு வாட்டி பாலைவனத்துக்கு போனா, அங்கேருந்து சொன்னார், போ நாச்சாரிகளை அடங்கிருன்னா. அதனால திரும்பி வந்தா, நான் ஒரு குழந்தைய தருவேன், அந்த குழந்தை என் பிள்ளையா இருக்க மாட்டான். வாக்குத்தத்தம் அப்படிதான் கொடுத்தாருங்க. அவன் என் பிள்ளையா இருக்க மாட்டான். இங்கதான் யோசிக்கணும். என்ன? உன்னுடைய குணம் உன் பிள்ளைக்கு வரும். நீ மோசக்காரனானா உன் பிள்ளைகிட்ட மோசமான கிரியைகள் உண்டாகும். நீ நல்லவள் ஆனால் உன்னுடைய பிள்ளையிடத்தில் நல்ல குணங்கள் உண்டாகும். நீ யாவாகிய யாசுவமேசியாவுக்கு கீழ்ப்படுகிறவனாய், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாய் மாறினால் உன் பிள்ளை, நீ சொல்லாமலே அந்த பிள்ளை அப்படியாய் மாறும்.
வித்து வித்தோட சேரும், பதர் பதரோட சேரும், மறந்துடாத. நீ பதரா இருந்தா உன் பிள்ளை பதர், நீ வித்தா இருந்தா உன் பிள்ளை வித்து. அல்லேலூயா. ஆனா இன்னொன்னையும் நம்ம தெரியணும், வித்தில் இருந்து தான் பதர் வரும், பதர்ல இருந்து வித்து வராது. வித்தில் இருந்து தான் பதர் வரும், ஆனால் பதர்ல இருந்து வித்து வராது. பதர்னா என்னன்னு தெரியாது இல்ல? ஆமீன். தெரியுமா? தெரியாது. இங்கதான் சிக்கல். தெரியுமா? தெரியும்னா நல்லது. என்ன அப்படின்னா, நெல்லு தான், எல்லாமே நெல்லு தான். ஆனா சில நெல்லுக்குள்ளால என்ன இருக்காது? அரிசியே இருக்காது. இருக்கும், என்ன தெரியுமா? கொஞ்சம் பச்சை தண்ணி, வெள்ளை தண்ணி இருக்கும், வெள்ளை கலர்ல கொஞ்சோல தண்ணி இருக்கும். ஆனா அது அரிசி ஆகாது. இதை பதர் என்பார்கள். ஆமா, ஆனால் பதர் ஒரு நாள் வித்தாகாது, வித்து பதராகும். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன் அவிசுவாசி ஆவான், தேவ சமூகத்துக்கு புறம்பாக போவான். அது அவனுடைய கிரியை நிமித்தமாக. அல்லேலூயா. கிரியை நிமித்தமாக. நேத்து நல்லா இருந்தான், இன்னைக்கு கெட்டு போனான்னு சொல்லுவாங்க. அது நம்ம சபையிலையும் இருக்குது. நேத்து வரைக்கும் ஒரு ஆராதனையும் விட மாட்டேன், இன்னைக்கு என்ன சொல்லுவேன் தெரியுமா? தூக்க வருது, நான் தூங்கிட்டு வரேன், வேலை இருக்குது வேலைக்கு போறேன், கடன் இருக்கு கடனை மூட்ட போறேன், பிசாசு என்ன கூப்பிடுது, கொஞ்சம் போல் மாமியா இருக்குன்னு சோறு கொடுத்துட்டு வரேன். அநேக காரியங்களை சொல்லி தேவ சமூகத்தை விட்டு தூரம் போற உனக்கு எப்படி யாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும்? அல்லேலூயா. நீ ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்தவனா? நீ ஆபிரகாமுடைய வாரிசா என்று கேட்டால் இல்லை. அந்த 29 வாசிங்க, கலாத்தியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் மெசியாவினுடையவர்களானால், நீங்கள் மெசியாவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன நீ மேசியாவுக்கு சந்ததின்னு சொல்ற இல்ல? கீழ்ப்படி. கீழ்ப்படியாம உன்னிடத்தில் இருக்கிற மரணக்கட்டு மாறாது. கீழ்ப்படியாம உன்னிட்ட இருக்கிற பிசாசு போகாது. கீழ்ப்படியாம உன்னிட்ட இருக்கிற சாபம் போகாது. கீழ்ப்படியாம உன்னிட்ட இருக்கிற பாரம்பரியம் போகாது. நீ வேணும்னா தேவ மனுஷனாகிய என்னை ஏமாத்தலாம், உன்னை ஏமாத்தலாம், ஆனா அண்டசராசரங்களையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனை ஏமாற்ற முடியாது. அவர் காண்கிறார். அவர் சொல்றாரு, நீ சமுத்திரத்தின் ஆழத்தில் கடந்து போனாலும் நான் அங்கே இருக்கிறேன், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் அங்கே இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா? அப்ப நீ அவருக்கு மறைவா என்ன செய்ய போற? ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் உன் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்காது. அப்ப அவருடைய சித்தம் உண்டாகணும்னா நீ இஸ்ரவேலனாக மாறணும். ஆமென். ரோமருடைய புத்தகம் 9வது அதிகாரம் 6லிருந்து 8 வரை நாம் வாசிக்கிற போது, தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. இஸ்ரவேல் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும், அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. நல்லா கேட்டீங்களா? எல்லாரும் பிள்ளைகள் இல்ல. ஈசாக்கினிடத்தில் உன் சன்னதி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். மாம்சத்தின்படி நீ யாரா வேணா இருந்துட்டு போ, தேவனுக்கு ஒன்ன பிடிக்காது. நீ வேணா சபையில் வந்து யசுவமிஷிய நாமத்தை தரிச்சு பாவ மன்னிப்பு பெற்றேன், பரிசுத்தாவியை பெற்றேன், வேறுபாடான வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடினாலே சரி, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து உன்னுடைய விசுவாசத்தின் ஊடாகத்தான் உன்னை சுதந்திரவாளியாக மாற்றுவார். சும்மா உன்னை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் மகிமைப்படுத்த மாட்டார். நீ சொல்லலாம், நான் இத்தனை வருஷம் விசுவாசி, இந்த பாஸ்டர் வரதுக்கு முன்னாடியே நான் சபையில் விசுவாசி சொல்லலாம். சொல்றதுனால என்ன யூஸ்? ஒரு பலனும் இல்லை. தயவு செய்து சொல்றேன்,